வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மிக அழகான, அதே சமயம் நெஞ்ச உருக்கக்கூடிய ஒரு பழங்கால தமிழ் காவியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இளவரசனும் நாட்டியமங்கையும். தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு மாபெரும் அரச குடும்பத்துக்கும் கலையே தன் உசுரா நினைச்ச ஒரு நாட்டியமங்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு காதல் கதைன்னு. அரசவையின் பிரம்மாண்டம், கலையோட நுட்பம், அதுக்கப்புறம் அவங்க சந்திச்ச சமூக தடைகள், இது எல்லாத்தையும் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி வாங்க, அந்த பழங்கால தமிழ் உலகத்துக்கே நம்ம இப்போ போயிடலாம். ஆனா இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு ஆழமான கேள்வியே கேட்க விரும்புறேன். அதாவது, காதல் நிறைவேறாட்டியும் அது காலத்தால அழியாத ஒரு காவியமா இருக்க முடியுமா? என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்கறேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட ஆணி வேறு. எல்லா காதலும் கல்யாணத்துல போய் முடியறது இல்லைங்க. ஆனா சில காதல் கதைகள் அவங்க ஒன்னா சேரலைன்னா கூட பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்னைக்கும் வரலாற்றா நிலைச்சு நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு நெஞ்ச தொடுற பயணத்தை தான் நாம இப்போ ஆரம்பிக்க போறோம். முதல் பகுதி, இருவேறு உலகங்கள். சரி, இப்ப நாம இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம கதையோட நாயகனும் நாயகியும் பாத்தீங்கன்னா சுத்தமா சம்பந்தமே இல்லாத ரெண்டு வெவ்வேறு உலகங்களை சேர்ந்தவங்க. பழங்கால தமிழ்நாட்டோட செழிப்பான ஒரு சாம்ராஜ்யத்தை உங்க மனக்கண்ணுல கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம இளவரசன் இளங்கோ, தங்க சிம்மாசனம், சுத்தி அரச காவலர்கள்னு ரொம்ப கம்பீரமான பாரம்பரியத்தோட வாரிசு அவரு. ஆனா அவருக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு. அவருக்கு இந்த வாழ்வீச்சு, போர் இதெல்லாம் விட கலை, இசை, நாடகம் மேலதான் ஏகப்பட்ட ஆர்வம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வசந்தமாலை, அழகிய பட்டுப்புடவை, மின்னும் கோயில் நகைகள், தெய்வீகமான மேடை ஒளி. இதுக்கு நடுவுல பரதநாட்டியத்து மேல அலாதியான பக்தி கொண்ட ஒரு நடனமங்க இவள். இவளோட உலகமே அந்த நடனம் தான். ஒரு பக்கம் அதிகாரத்தோட உச்சியில இருக்கிற ஒரு இளவரசன், இன்னொரு பக்கம் கலையோட உச்சியில இருக்கிற ஒரு நாட்டியமங்கை. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு மாறுபட்டவங்க அப்படிங்கறத இதுல இருந்தே நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? பகுதி 2, கலையின் சங்கமம், காதலின் உதயம். அந்த அரசவையில ஒரு மாபெரும் கலை விழா நடக்குது. அரங்கம் முழுசும் பிரம்மாண்டமான விளக்குகள். மேடையில வசந்தமால வந்த அந்த மறு கணமே ஒட்டுமொத்த அரங்கமும் அப்படியே ஒரு பேரமைதியில ஆழ்ந்துருச்சு. வானத்திலிருந்து பூக்கள் தூவுற மாதிரி ஒரு தெய்வீகமான சூழல் அங்க உருவாகுது. மூல கதையில அவளோட நடனத்தை எப்படி வர்ணிக்கிறாங்க தெரியுமா? அவளின் ஒவ்வொரு அசைவும் மலர்ந்த வசந்தம் போல இருந்தது. ஆஹா, கேட்கவே இவ்ளோ அழகா இருக்குல்ல. முதல் வரிசையில உக்காந்திருந்த நம்ம இளவரசன் இளங்கோ அவளோட நடனத்தை கண்ணிமைக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளோட அந்த விரல் அசைவுகளும் முக பாவனைகளும் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கலை மேல தீவிர காதல் கொண்ட அவனுக்கு அந்த கலையே ஒரு பொண்ணா உருவெடுத்து வந்த மாதிரி தோணுது. அந்த ஒரு நொடியில அவனுக்குள்ள காதல் துளிர்விடுது. அடுத்ததா பகுதி 3, சமூக தடைகளும் மறைமுக காதலும். ஆனா நிஜ உலகம் அவங்க நினைச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியானதா இல்லைங்க. அரச மரபுகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செவுரு அவங்க முன்னாடி நின்னது. விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அரண்மனையில இருக்கிறவங்க கண்ணுக்கு தப்பி அந்த நந்தவனத்தோட இருட்டுல, மரங்களோட நிழல்ல அவங்க ரகசியமா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி சந்திச்ச அவங்க காதலுக்கு இருந்த மிகப்பெரிய முட்டுக்கட்டைகள் என்னென்ன? முதல் விஷயம், கடுமையான அரச குடும்ப மரபுகள். அந்த காலத்துல ஒரு இளவரசன் சாதாரண நாட்டியமங்கையை கல்யாணம் பண்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்களுக்கு இடையில இருந்த மிகப்பெரிய சமூகம் மற்றும் வர்க்க வேறுபாடுகள். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, அவங்களோட வாழ்க்கை கடமைகளுக்கு இடையில இருந்த முரண்பாடு. ஒரு பக்கம் நாட்டை ஆள வேண்டிய பொறுப்பு, இன்னொரு பக்கம் கலையை வாழ வைக்க வேண்டிய அர்ப்பணிப்பு. இந்த யதார்த்தங்கள் தான் அவங்க காதல உலகத்துக்கு தெரியாம இருட்டிலேயே வச்சிருக்க கட்டாயப்படுத்துச்சு. பகுதி 4, நாடகம் உணர்த்திய நிஜக் காதல். சரி, இப்ப அவங்களோட உணர்ச்சிகரமான பயணம் எப்படி படிப்படியா வளர்ந்ததுன்னு பார்க்கலாம். நாள் அந்த மாபெரும் கலை விழாவுல காதல் உதயமாகுது. 2வது மாசத்துல பாத்தீங்கன்னா நந்தவனத்துல நடந்த ரகசிய சந்திப்புகள் மூலமா அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. 6வது மாசத்துல ஒரு பிரம்மாண்டமான நாடக அரங்கேற்றத்தின் மூலமா தன் காதலை அவன் வெளிப்படுத்துறான். அப்புறம் அந்த இறுதி நாள் சூரியாஸ்தமனத்துல இதயத்தை நொறுக்கிற ஒரு பிரியவடை. இந்த ஒவ்வொரு காலகட்டமும் அவங்க காதலோட ஆழத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. நாட்கள் அப்படியே போகுது. இளங்கோவால தன்னோட காதல நேருக்கு நேரா வார்த்தைகளால சொல்ல முடியல. அதனால தான் உசிரா நேசிக்கிற கலையையே தன் தூதுவனா மாத்த முடிவு பண்றான். தான் அதிகாலத்தை பயன்படுத்தி ஒரு மாபெரும் நாடக அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்றான். அவன் இயக்கிய அந்த நாடகம் சும்மா ஒரு அரச கேளிக்கை கிடையாதுங்க. அது அவனோட காதல், தியாகம், அவனோட மன போராட்டம், இதெல்லாத்தையும் சொல்ற ஒரு ரகசிய மொழி. குறிப்பா வசந்தமாலைக்காகவே இயக்கப்பட்ட நாடகம் அது. மேடையில் நடக்கிற ஒவ்வொரு காட்சியும் வசந்தமாலை மேல அவன் வச்சிருக்க அடக்க முடியாத காதலையும் சமூக தடைகளால அவன் படுற வேதனையும் ரொம்ப ஆழமா விவரிக்குது. இத பார்வையாளர் வரிசையில உட்காந்து பார்த்துட்டு இருந்த வசந்தமாலையோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே குட்டுது. ஏன்னா மேடையில் நடக்கிறது வெறும் நாடகம் இல்ல, இளவரசனோட நிஜமான மனப்போராட்டம் அப்படிங்கறத அவளுக்கு புரிஞ்சு போச்சு. பகுதி 5, காதலா, கலையா, கடமையா?
சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான ஆசைகளும் ஒன்னோட ஒன்னு மோதிக்கிறப்போ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ரெண்டு பேரும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் இந்த அரச சமூகம் அவங்கள ஒருபோதும் ஒன்னா வாழ விடாது அப்படிங்கிற கசப்பான உண்மை அவங்க முகத்துல ஓங்கி அறையுது. வசந்தமாலைக்கு இளங்கோ மேல எல்லையற்ற காதல் இருந்தது உண்மைதான். ஆனா கலைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட அவளோட வாழ்க்கை அரச கடமை அப்படிங்கிற அந்த தங்க கூண்டுக்குள்ள வாழ முடியாது இல்லையா? அரச குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டா அவளோட சுதந்திரத்தையும் அவ உசுரா நேசிக்கிற பரதநாட்டியத்தையும் இழக்க நேரிடும். அரண்மனைங்கிறது ஒரு தங்க கூண்டுதான். அதுல அடைபட்டு அவளோட கலை செத்து போறத அவளும் விரும்பல, கலைய நேசிக்கிற இளங்கோவும் விரும்பல. இதுதான் இந்த தேர்வுல இருக்கிற உச்சக்கட்ட சோகம். கடைசி பகுதி, அழியாத காதலும் பிரியாவிடையும். யதார்த்தத்தோட வழியை கடந்து அவங்க ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வராங்க. அரண்மனையோட அந்த நீண்ட தாழ்வாரத்துல ஒரு அழகான பொன்னிற சூரிய அஸ்தமனத்தின் போது அவங்க கடைசி முறையா சந்திக்கிறாங்க. இது அவங்களோட முதல் சந்திப்பு மாதிரி அவ்வளோ சந்தோஷமானதா இல்ல. ஏன்னா இதுதான் அவங்களோட இறுதிச் சந்திப்பு. முதல்ல சமூக தடைகளோட நிஜத்தை அவங்க முழுமையா ஏத்துக்கிறாங்க. காதலை விட தங்களோட கடமைகளை பெருசுன்னு உணர்றாங்க. ரெண்டாவது, அந்த சூரிய அஸ்தமனத்தோட வெளிச்சத்துல மென்மையா காத்து வீச கண்கள்ல கண்ணீரோட ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில நடந்து போறாங்க. தான் ஆசைகளை விட பொறுப்புகளுக்கு மதிப்பளிச்சு ரொம்ப கனத்த இதயத்தோட பிரியறாங்க. மூணாவது, அவங்க ஒன்னா சேரலன்னா கூட அந்த நிறைவேறாத காதலை அந்த நகரத்தோட கலை வரலாற்றில் என்றென்றும் அழியாத ஒரு காவியமா நிலைநிறுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நாம இந்த விளக்க பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இளங்கோ, வசந்தமாலை இவங்களோட தியாகம் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்ல விரும்புறேன். உண்மையான காதல் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல விலகிச் செல்லும் தைரியத்தை கொண்டிருப்பதா? தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்ன விட்டு கொடுப்பது தான் உண்மையான அன்போட உச்சக்கட்டமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்களோட காதல் நிறைவேறல அப்படின்னாலும் கலை மற்றும் தியாகத்தின் மூலமா அவங்க காதல் என்றென்றைக்கும் அமரத்துவம் அடைஞ்சிருச்சு. அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு காவியத்தை படிக்கும்போது இந்த கேள்வியை உங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த அற்புதமான வரலாற்று பயணத்துல என்னோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.